இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், எப்படி வந்து ஒரு HTML ப்ரோக்ராம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். index.htmlனு கொடுத்துட்டு இப்போ நம்ம இதில் வந்து பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் மாதிரி என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். இது ப்ரோக்ராம் கிடையாது, ப்ரோக்ராம் தான், பட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், இதான் ஒரு அமைப்பு. எந்த ஒரு நீங்கள் HTML ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அவசியம் இருந்தாலும் இந்த மேலே என்ன இருக்குது பாருங்கள், 2 ப்ராக்கெட் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த ப்ராக்கெட்டுக்கு என்ன பண்ணுறது, ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. அது லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்க்ளைமேஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், டாக்குமெண்ட் டைப்பு HTML இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா HTML5 வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால அந்த லைன் கொடுத்தாங்கன்னு. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், அடுத்தது வந்து HTML கொடுத்திங்கன்னா /HTML கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹெட்டுன்னு கொடுத்திங்கன்னா /ஹெட்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி டைட்டில்னு கொடுத்திங்கன்னா /டைட்டில்னு சொல்லி க்ளோஸ் பண்ணணும். இந்த பாடி /பாடி, அந்த பாடிக்கும் பாடிக்கும் இடையில தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரக்சர். எந்த நீங்கள் ஒரு HTML ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரி இருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர் அவசியம் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பாடி /பாடிக்கு இடையில நம்ம என்ன எழுதுறது, இந்த பாடிங்கிறது வந்து ஓப்பனிங் டேக்னு சொல்கிறது, இந்த பாடிங்கிறது வந்து க்ளோசிங் டேக். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பாராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது HTMLல வந்து ஒரு பாராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன, இந்த சிம்பிள் கொடுத்துருக்கேன், இந்த இருக்க பாருங்கள், இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு பீன்னு சொல்லி கொடுக்கணும். பீனா வந்து பாராகிராஃப்னு எடுத்தோம். அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் டைப் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஹாய் ஹவ் ஆர் யூன்னு சொல்லி அடிக்கிறேன்னு வச்சுங்களேன். கொடுத்துட்டு இந்த பி கொடுத்துருக்கோம்ல, அதை வந்து க்ளோசிங் பண்ணுறதுக்கு அதே மெத்தட் தான். அந்த கிரேட்டர் சிம்பிள் கொடுத்துட்டு, அதாவது என்ன, ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ் ஒன்று போட்டுங்க. ஸ்லாஷ் கொடுத்துட்டு, அதாவது நார்மலாக வந்து பி கொடுப்பீங்க, க்ளோசிங் பண்ணும்போது /பின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன செஞ்சுருக்கோம், ஒரே ஒரு லைன் எழுதியிருக்கோம், பாராகிராஃப்னு எழுதியிருக்கோம். பீனா பாராகிராஃபு பாராகிராஃபு க்ளோஸ் பண்ணுற வேண்டியது. இப்போ இதை போய் ரன் பண்ணிங்கன்னா, இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ரன் ஆகும். வெப் வியூன்னு சொல்லி அந்த வருது பாருங்கள், ஹாய் ஹவ் ஆர் யூ. அப்போ என்ன செஞ்சுருக்கோம், ஒரே ஒரு பேஜில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லைனை வந்து க்ரியேட் பண்ணிருக்கோம், ஒரு பாராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்கோம். இப்போ இதை விட்டு வெளியில் வந்துடுங்க. இப்போ எனக்கு அடுத்த பாராகிராஃப் வேணுன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஒரு என்டர் ஒன்று கொடுத்துங்க. கொடுத்து இன்னொரு பாராகிராஃப்னு வச்சுக்கலாம். அதே மெத்தடு தான். இந்த சிம்பிள் கொடுத்துருங்க. சிம்பிள் கொடுத்துட்டு பி கொடுக்குறீங்க, அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க, வெல்கம் ஆல் சொல்லி என்ட்ரி பண்ணுறேன். திருப்பி வந்து இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு /. இப்போ அடுத்த ஒரு பாராகிராஃப் க்ரியேட் பண்ணுறதுக்கு /p கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ணுறேன், அதை போய் இந்த இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ அடுத்த சென்டென்ஸ். ஓகேங்களா? அடுத்த ஒரு லைன், அடுத்த ஒரு பாராகிராஃப். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த HTML நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னா, எப்படி வந்து ஒரு பாராகிராஃப் டேக் க்ரியேட் பண்ணுறது. பாராகிராஃப் டேக்னு சொல்லலாம், பாராகிராஃப் எலமெண்ட்னு சொல்லலாம். பிங்கிறது வந்து பாராகிராஃப்,